பிஜி டெரிப் எக்ஸாம் எப்போ கால்பர் பண்ணுவாங்க, எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதே சேம் டைம் எல்லா மேஜருக்குமே வந்து வேகன்சி அவைலபிளாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறையா மனக்குழப்பத்தோட நிறையா பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ கரண்டில் நியூ சிலபஸ் வைஸ் யாரெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக படிக்காங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆக முடியும். ஓகே, அதே சேம் டைம் எல்லா மேஜருக்குமே வேகன்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மேஜருக்குமே வந்து வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன் 2019 நோட்டிஃபிகேஷன்லையுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சைடாக வந்து மாற்றிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி அதிகமாக வந்து தேவைப்படுது. 3வது யூனிட்டை பொறுத்த மட்டும் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, த்ரெட்ஸ்னா என்ன, சிபியூ ஷெடியூல்னா என்ன, அதே மாதிரி டெட்லாக்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் தகுதி தேர்வுக்கான டெஸ்ட் பேஜ், அதே மாதிரி மேஜருக்கான டெஸ்ட் பேஜ், கரண்ட் அஃபேர் ஜிகேக்கான டெஸ்ட் பேஜ், இது எல்லாமே வந்து டெலிகிராமில் ஆன்லைன் மோடில் 1 by 1 நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பிஜி டெரிப் எக்ஸாம் எப்போ கால்பர் பண்ணுவாங்க, எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதே சேம் டைம் எல்லா மேஜருக்குமே வந்து வேகன்சி அவைலபிளாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறையா மனக்குழப்பத்தோட நிறையா பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் மட்டும் படிக்காமல் கால்பர் வந்ததுக்கப்புறமா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருப்பீங்க. இங்கே அசால்ட்டாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்க வரவங்களுமே வந்து நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. சேம் டைம் நான் 10 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், 5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து இங்கே பாஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ கரண்டில் நியூ சிலபஸ் வைஸ் யாரெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக படிக்காங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆக முடியும். ஓகே, அதே சேம் டைம் எல்லா மேஜருக்குமே வேகன்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மேஜருக்குமே வந்து வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஓகே, இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன் 2019 நோட்டிஃபிகேஷன்லையுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சைடாக வந்து மாற்றிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி அதிகமாக வந்து தேவைப்படுது. நீங்கள் பாசிட்டிவ் மைண்டோட படிக்க ஸ்டார்ட் பண்ணினீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நல்லாவே நடக்கும். இல்லை நான் வந்து வேகன்சியை பார்த்ததுக்கப்புறமா தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவன் நல்லா படிப்பான், அதே மாதிரி ப்ராக்டிஸுமே நல்லா எடுத்து ஈஸியாக வந்து வேலைக்கு போயிடுவாங்க. ஓகே, அப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் பிஜி டெரிபி நியூ சிலபஸில் வந்து கிட்டத்தட்ட 10 யூனிட் அவைலபிளாக இருக்குது. இந்த 10 யூனிட்டுமே ஒரு சிஸ்டத்தை பற்றி A to Z வந்து நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு பிஎட் படித்த எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக ஆயிட முடியாது. அப்படி இருக்கும்போது கம்ப்யூட்டரை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க ஈஸியாக நல்லா எக்ஸாம் அப்ரோச் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடச்சிட்ருக்கு. அப்படி பார்க்கும்போது நியூ சிலபஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் ஆர்கிடெக்சரை பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து பேசிக்கான கான்செப்ட் தான். இதில் நிறைய சப் டாபிக் இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2வது யூனிட்டை பொறுத்த மட்டும் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டெரிபி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே காண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேஜ் மெட்டீரியலை பொறுத்த மட்டும் எல்லாமே ஆன்லைன் மோடு தான். ஓகேவா, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நான் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கேன், இல்லைனா எனக்கு கிடைக்கிற டைமில் தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய அகாடமியை யூஸ் பண்ணி தாராளமாக டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் வாங்கி படிச்சுக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி மெட்டீரியல்ஸை பொறுத்த மட்டும் எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி படித்தா மட்டும் போதாது, ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து மேக்ஸிமம் படிப்பாங்க. மினிமமாக யாரெல்லாம் படித்ததை டெஸ்ட்டு போட்டு பார்க்காங்களோ அவங்க தான் வந்து அந்த மினிமம் அந்த ஸ்டேஜில் வந்து வேலைக்கு வந்து போகிறாங்க. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், எம்எஸ்சி பிஎட் படித்த எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறாங்களா அப்படின்னா கிடையாது. எம்எஸ்சி பிஎட் படிச்சுட்டு பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் பர்ஃபெக்டாக படித்து யாரெல்லாம் ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்க்காங்களோ அவங்க மட்டும்தான் வேலைக்கு வந்து போகிறாங்க. அதனால் நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டெரிபி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ஆன்லைன் மோடில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு, மேஜர் டெஸ்ட்டு, சைக்காலஜி, கரண்ட் அஃபேர் ஜிகே இது எல்லாமே இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்போது 2வது யூனிட்டை பொறுத்த மட்டும்
டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். மூணாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, த்ரெட்ஸ்னா என்ன, சிபியூ ஷெடியூல்னா என்ன, அதே மாதிரி டெட்லாக்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து யூனிட் 4 பொறுத்த மட்டும் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்கரிதம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுலேயுமே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதே மாதிரி ட்ரைஸ் அண்ட் கிராப்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்து யூனிட் 5 பொறுத்த மட்டும் டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்னா என்ன. அடுத்து யூனிட் 6 பொறுத்த மட்டும் ப்ரோக்ராமிங் வித் C++னா என்ன அதை வந்து பார்க்கணும். அடுத்து யூனிட் 7 பொறுத்த மட்டும் பைத்தான் அண்ட் ப்ரோக்ராமிங்னா என்ன. யூனிட் 8 பொறுத்த மட்டும் வெப் டெவலப்மெண்ட்னா என்ன. யூனிட் 9 பொறுத்த மட்டும் BHP அண்டு MySQLனா என்ன அதை பற்றி டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் 10 பொறுத்த மட்டும் சைபர் செக்யூரிட்டி. இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து புதுசாக இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க, மிக மிக முக்கியமானது. இப்போ சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த மட்டும் நிறையா டீச்சர்ஸ் வந்து நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலுமே சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு வரும்போது மாணவர்கள்கிட்ட நீங்கள் அவ்வளவு விழிப்புணர்வாக வந்து டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் கிரைம்னா என்ன, மால்வேர் டைப்னா என்ன, அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி டெக்னிக்னா என்ன, அதே மாதிரி பிளாக் செயின்னா என்ன, ஒயிட் செயின்னா என்ன, நெக்ஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டி டெக்னிக் பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இப்போ நார்மலாக நம்ம வந்து எல்லார் கையிலுமே வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனோ இல்லைனா ஆப்பிள் ஐஃபோனோ இருக்கும். அப்படி இருக்கும்போது டிஸ்பிளேக்கு மட்டும் நம்ம ஒரு ஸ்க்ரீன் லாக் போடுறோம் அப்படின்னா அது வந்து சேஃப்டி. அதையும் தாண்டி நம்ம வாட்ஸ்அப்புக்கு செக்யூரிட்டி, நம்மளுடைய கேலரிக்கு செக்யூரிட்டி, நம்மளுடைய ஒரு குரோம் ஆப்புக்கு செக்யூரிட்டி, இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சம்திங் ராங், அதில் ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே. அப்படி இருக்கும்போது பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சினா என்ன, அடுத்து அட்டாக்ஸ்னா என்ன. ஸோ அட்டாக் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சிஸ்டத்தை, ஒரு மொபைல் ஃபோனை எப்படி வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சிலபஸ் வந்து நல்லா பார்க்கணும். நான் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸு, காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து நான் படித்தேன் ஃபஸ்ட்டு கிளாஸ் தான், பட் இருந்தாலுமே நான் இப்போ மறுபடியும் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் சிலபஸை அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களால் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். ஓகேவா. அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலேஷனுக்கு எடுப்பாங்க. நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா மெயின் பேப்பரில் 150க்கு 150 எடுத்தாலுமே வேலேஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்குள்ள தமிழ் புக்கை வந்து படிக்கணும். மேஜரை பொறுத்த மட்டும் நீங்கள் சிலபஸ் வைஸ் யூஜி, பிஜி, ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இன்க்ளூடிங் அப்டேட்டாக வந்து படிக்கணும், ஓல்டு மெட்டீரியல் வந்து படிக்கக்கூடாது. ஓகேவா. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா படிப்பாங்க. மினிமமாக நீங்கள் படித்ததை யாரெல்லாம் டெஸ்ட் போட்டு பார்க்கீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய வெற்றி வந்து நிலைநாட்டப்படுது. ஓகே. சேம் டைம் மேஜரை மட்டும் படித்து நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. கல்வி உளவியல், கரண்ட் அஃபேர், ஜிகே இதையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்டேட் ஆகிக்கோங்க. ஓகேவா. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் தகுதி தேர்வுக்கான டெஸ்ட் பேஜ், அதே மாதிரி மேஜருக்கான டெஸ்ட் பேஜ், கரண்ட் அஃபேர், ஜிகேக்கான டெஸ்ட் பேஜ் இது எல்லாமே வந்து டெலிகிராமில் ஆன்லைன் மூடில் 1 by 1 நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ எம்எஸ்சி பிஎட் படித்த எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப் நீங்கள் எடுக்கணும். நியூ சிலபஸ் வைஸ் படிங்க. நீங்கள் அப்டேட்டாக இருந்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே இஷ்யூ பண்ணுறோம். இன்க்ளூடிங் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியமே வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிச்சுக்கலாம். சேம் டைம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு யாராவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து அடுத்த ஒரு மேஜர் வந்து பார்க்கலாம்.